ஹாய் சுகர்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா மை பிளாக் குயின் ஜிமின் ஆன் ஷாட் தாண்டா. என்னன்னா ஒருத்தவங்க வந்து ரெக்வஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப டென்ஷனே ஆயிருப்பாங்க. ஐ எம் ரியலி சாரி லேட்டாக போடுறதுக்கு. ஓகேவா? வேணடா வருதோ நான் பேசல, ஸ்டோரிக்கில் டைரெக்டாக போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மேடை தான் காமிச்சிட்ருக்காங்க. நல்ல பெரிய கிராண்டான கல்யாணம். அவ்வளோ பேர் இருக்காங்க. 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க. அவங்க வந்து இப்படியே வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க பொண்ணு. அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு குழப்பம். ஐயோ, நான் எப்படி இவரை கல்யாணம் பண்ணிக்கிறது? இவர் எவ்வளோ அழகாக இருக்கார். என்ன போய் ஐயோ, எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. எதுக்கு இவரை மாப்பிள்ளையா பார்த்தாரு? வேறு யாராவது பார்த்துருக்கலாம்ல. நானே பிளாக் ஷேடில் இருக்கேன். என்ன போய் இவருக்கு கல்யாணமா? ஐயோ, இவருக்கு பிடிக்குமா பிடிக்காதோ? அப்படியே அனதர் ஸ்டைல். ஐயோ, செம்ம க்யூட்டாக இருக்காளே. அம்மா, என்ன ஆள்றா! சரியான நாட்டுக்கட்டை தான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏம்மா சீக்கிரம் வாம்மா, தாலியை கட்டிட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆகும். வாடா சீக்கிரம். என்ன இவ்வளோ மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கா இவ? வாடா. டேய் ஜிமினா, கொஞ்சம் அடக்கி பேசி. ரொம்ப ஜொல் ஊற்றுது. பச்சையாவா தெரியுது? ரொம்ப பச்சையாக தெரியுதுடா. வந்திருக்கவங்க எல்லாம் உன்னைத்தான் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கம்மியாக. சரி மச்சான், சரி, ஓகே. அப்படி அனதர் ஆப்போசிட் சைட். ஐயோ, இப்படியே ஓடிடலாமா? ஒரு வேளை தாலி கட்டிட்டு நமக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? பரவாயில்ல, அது கூட ஏற்றுக்கலாம். பட் இப்படியே ஓடினா அப்பா வந்து பிடிச்சிடுவார். இவரோட கம்பல்ஷனாக தான் வந்து கல்யாணமே பண்ணிக்கிறோம். என்ன பண்ணுறது? ஐயோ, மாட்டிக்கிட்டே வைனா, இப்படி மாட்டிக்கிட்டே வைனா. ஓ, போவோம். வந்தாச்சு. ஐயோ, ஸ்டெப்பு. ஆமாம், பயமாக இருக்கே. வைனா, வாடா சீக்கிரம் வா. என்ன இவ்வளோ மீதான் வந்துட்டுருக்க? வா, நேரம் ஆச்சு பாரு. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சுன்னா ஐயர் அப்பல இருந்து கூப்பிட்டுருக்காரு. வா சீக்கிரம் வா. அண்ணா வாங்கண்ணா, இவ்வளோ மெதுவாக கூட்டிகிட்டு வருவீங்க? இல்லைடா, வெக்கப்பட்டு வந்துட்டு இருந்தா. இது வெக்கப்பட்டனா? நானா? எப்போ? நானே குழப்பத்தில் வந்துட்டுருக்கேன்டா தகப்பா. சரி போகலாம். அவர் டைவர்ஸ் தான் கொடுக்க போகிறாரு, அது மட்டும் கன்ஃபார்ம். ஓகேவா, போவோம். வைனா, தைரியப்படுத்திட்டு நீ பாட்டுக்கு மேலே ஏறி கண்ணை மூடி உட்காந்துக்கோ. தாலி கட்டிட்டு 1 ஹவரில் நமக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாரு. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. வா போகலாம். அப்பா, அப்படியே கல்யாணமும் முடியுதுடா. முடிச்சுட்டு அப்படியே பொட்டெல்லாம் வைக்க சொல்கிறாங்க. ஜிம்மிங்க்கு அப்படியே கையெல்லாம் ஷிவர் ஆகுது. ஐயோ, சூப்பராக இருக்காளே. அம்மா, அச்சோ, என் தங்க பிள்ளை அடிங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் எல்லார் முன்னாடியும் ஹக் பண்ணுறேன். ஃபோட்டோவில் தான் காமிச்சாங்க, கடைசியில் இங்கே மண்டபத்தில் தான் கூட்டிகிட்டு வந்து நேரில் காமிக்கிறாங்க. ஆமாடி, சூப்பராக இருக்காளே. எனக்கு நைட்டு வச்சுக்கிறேன்டி. வா வா வா, எப்படா நைட் ஆகும்னு இருக்கு. கையெல்லாம் பரபரன்னு இருக்கே. டேய் அடங்குடா. வேண்டாம் ஜிமின், நீ எதுக்கு கை தேய்க்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஜிமின். தெரிஞ்சா பரவாயில்ல, கம்முன்னு மூடிட்டு உட்கார். இது ஏன் கல்யாணம், நான் அப்படி தான் இருப்பேன். சரிடா, ஓகேடா. இந்த பொண்ணுக்காக நீ பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த. கடைசியில் கிடச்சிட்டா. பாவண்டா அந்த பொண்ணுக்கு என்ன பாடுபட போகிறாளா தெரியல. டேய், தெரியும்ல, கொஞ்சம் மூடுறா. யாராவது கேட்டுற போகிறாங்க. நீ என்ன இவ்வளோ குசு குசுன்னு பேசுகிற? நீ தான் ரொம்ப தைரியமாக நினச்சி பேசு, சத்தமாக பேசு. இப்போ சத்தமாக பேசு. யார் வேண்டான்னு சொன்னா? டேய் வேண்டாம், என்னோட சுச்சுவேஷன் தெரிஞ்சு நீ பண்ணிகிட்ருக்கல. ஆமாம் மச்சான், எனக்கு இதுதான் டைமு. வேறு என்ன பண்ணுறது? கம்முன்னு உட்காந்துருவேன். உன்னை போய் துணை மாப்பிள்ளையே உட்கார வச்சேன் பாடுறா. என் தப்புடா, என் தப்பு தான். தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சேன்? அதெல்லாம் வேறு யாராவது கூட்டலான்னா பார்த்தேன். அந்த ஜேகே இன்னைக்கு வரல. ஜெய்ஹோப்பும் அவன் ஆள் பின்னாடி ஓடிட்டான். நான் என்ன பண்ணுறது? நீ தான் ஃப்ரீயாக இருந்த, அதனால் உன்னை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீ தானே அந்த துணை பொண்ணு ட்ரை பண்ண. டேய், அது கல்யாணமான பொண்ணுடா. ஆமாம் மச்சான், சாரிடா. உனக்கு யாருமே கிடைக்கலையே மச்சான். உனக்கு வேணாம் நெக்ஸ்ட்டு 1 ஷாட்டில் பேர் ஏதாவது நியூவாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுவான்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த நானுவை கொன்ற மாட்டேன்.
பண்ணிடுறேன் சார். வாங்க சார். இப்போ ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ம். சரி. அப்புறம் என்னப்பா நெக்ஸ்ட்டு எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. நல்லபடியாக மருமகளை வீட்டுக்கு வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வர சொல்லுங்க. போங்க. ம். வா வா வேணா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒயினோட கையை பிடிச்சி ஜிமின் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கார்லலாம் ஏற்றுறாங்க. நீங்கள் அவ்வளோ டியர்ஸ் நிற்கிது. அப்பா அம்மாலாம் விட்டு போகிறோம். போனாலும் 1 ஹவரில் டைவர்ஸ் கொடுத்துருவாரு. ஐயோ நம்ம வேறு பிளாக் ஷேடில் இருக்கோன்னு உங்களுக்கு 1008 குழப்பம். அப்படியே போய் காரில் ஏறிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கும் போகிறீங்கன்னா அங்கே போனால் அங்கே வந்து எல்லாம் பழம்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் உள்ளே வர்றதுக்கெல்லாம் உங்கள் கையை பிடிச்சி தான் ஜிம்மின் கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒரே ஷாக். எல்லாரும் இருக்காங்கங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாரா, இல்லை வந்து நம்மளை பிடிச்சி தான் இப்படி பண்ணுறாரா? செம்ம டவுட்டாக இருக்கே, என்ன பண்ணுறது? சரி போவோம், இது வரைக்கும் போவோம். டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தாருன்னா கம்மன் கையெழுத்து போட்டு திரும்பி பக்கம் வந்துடணும். அதான் பண்ணணும். போகலாம் வேணா வா அப்படின்ட்டு நீங்களே உங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் அப்படியே பழம்லாம் கொடுக்குறாங்க. அதுவும் குடிக்கிறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அப்பளம் உடைக்க சொல்கிறாங்க. ஜிமின் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. இது இவ்வளோ கலராக இருக்காரு. அப்பளம் உடைச்சா கண்ணும் செவந்துருமே, என்ன பண்ணுறது? ஐயோ அப்பளம் உடைச்சா இன்னும் ஷைன் ஆவாலே. ஐயோ என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதே. என்னடா ஜிமின் உனக்கு வந்த சோதனை. சரி வா, அப்பளம் உடைச்சுதான் ஆகணும். சடங்குன்றாங்க, சம்பிரதாயங்கன்றாங்க. வேற வழி இல்லை, வா போவோம் அப்படின்ட்டு 2 பேரும் திரும்பி ஆப்போசிட் சைடில் உட்காந்துட்டு அப்படியே ஃபேஸே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் அத்தை தான், அதாவது ஜிமினோட அத்தை தான். அவங்க வந்துட்டு, என்ன ஜிமினா அப்பெல்லாம் உடைச்சிருவியா என்ன? என் பொண்ணை பாரு அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கா. அவ்வளோ சீக்கிரம் உக்காணத்துல எல்லாம் அப்பெல்லாம் உடைக்க முடியாது, வேணா பார்த்துட்டே இருறேன். அப்படியாத்தான் பாருங்க எப்படி உடைக்கிறேன்னு அப்படின்ட்டு அப்படியே உடைக்க போகிறாரு. நீங்கள் மிஸ் ஆயிடுறீங்க. என்ன இவன் மிஸ் ஆகுறா, வைக்கப்படுறான்ல நினச்சிட்டு இருந்தேன். என்கிட்டே விளையாட்டா, இந்த ஜிம்மின்கிட்டே போட்டியா, இப்போ உடைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தில் அப்படியே உடைச்சிடுறாரு. உங்களுக்கு அவ்வளோ பெயின் ஆகுது, ஏன்னா ஃபோர்ஸாக அடிச்சிருப்பாரு. அப்படியே பாவமாக பார்க்குறீங்க. இதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸாக அடிச்சாரு. பின்னாடி இருக்கவங்க தானே என்னை இழுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் டைம் நான் கம்முன்னு தானே உட்காந்தேன். இதுக்கு இப்படி இழுத்து அடிச்சாரு, என்ன வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னத்தெல்லாம் அப்படி ட்ரக் பண்ணுறீங்க. அது ஜிமின் பார்த்துட்டு, என் செல்ல குட்டி ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சேனா, இழுத்துருவாங்களோன்னு அவசரத்தில் அடித்தேன். ரொம்ப ஃபோர்ஸாக பட்டுருச்சு போட்டிருக்கேன். நான் போக மாட்டேன். நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உட்கார போகிறேன். அவள் அடித்தாலும் பரவாயில்ல, அவள் கை என் கன்னத்தில் பட்டா போதும். ஐயோ என்ன கை விரல் செம்மையாக இருக்கே. பட்டா போதும், அப்படியே உட்காந்துக்க ஜிமினா, அடித்தாலும் பரவாயில்ல. டேய் மச்சான் விட்டு கொடுத்துடாதடா. டேய் ஆம்பளைங்களுக்கெல்லாம் அழகு இல்லைடா, இப்படிலாம் இருக்காதுடா. வாய மூடு, அது ஏன் இஷ்டம். நீ சொன்னா கேட்க மாட்டேன், வாங்கிக்க அப்படின்ட்டு அப்படி பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து அடிக்கிறதுக்கு தயக்கம், ஏதாவது செவந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே கையெல்லாம் நர்வஸாக வச்சுட்ருக்கீங்க. அப்போ வந்து ஜிமினோட அத்தை தான், அடிமா அவனே மாட்டமாக தானே உட்காந்துட்டு இருக்கான், அடிச்சிரு, இதுதான் உனக்கு கிடைச்ச சான்ஸு, இதுக்கு மேலே வந்து வெளுத்தரலாம், அது வேறு பிரச்சனை, எல்லாருக்கும் மத்தியில் அடிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அடிச்சிரு அப்படிங்கிறாங்க. இந்த அடிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படி இந்த அப்பளத்தை கொண்டு போய் ஜிமினோட கன்னத்தில் அப்படியே உடைக்கிறீங்க. உடைச்சி அந்த சாங்கியெல்லாம் முடியுது. அப்படியே வந்து ஈவினிங் ஆகிடுது. நீங்கள் போயிட்டு உங்கள் அத்தைக்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க, கிச்சனில் வந்து ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அதை வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஹெல்ப்க்கு பண்ணட்டுமான்னு கேட்டால் அவங்க அத்தை இருந்துட்டு, இன்றைக்கி தானே மேரேஜ் ஆகிருக்கு, இன்றைக்கெலாம் ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கி போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்றாங்க. நீங்களும் போயிட்டு ஈவினிங் போயிட்டு அப்படியே ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வர்றீங்க. வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. நைட் டின்னர்லாம் தராங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நைட்டு வந்து டே முடியலடா, கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், இந்த டாக் கம்முனே இருக்க மாட்டேங்கிறான் விக்கி, சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கடா. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் டு த ஸ்டோரி. நீங்கள் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து பெட்ரூம்க்கு வர்றீங்க. வந்து பார்த்தா அங்கே ஜிமின் இல்லை. அப்பா நான் நினச்சது தான் உண்மை, அவருக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அதனால தான் இங்கே இல்லாமல் இங்கே வந்துருச்சு போயிட்டாரு.
நாம என்ன பண்ணலாம் இந்த ரூம்ல நிறைய இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக உள்ளே வந்துட்டு இந்த பால் சோம்பெல்லாம் வச்சுட்டு அப்படி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ பூ டெக்கரேஷன் இருக்குது, எதுக்கு இவ்வளோ பூவை வேஸ்ட் பண்ணாங்க? ஆனால் நல்லா தப்பா இருக்கு இந்த மல்லிகைப்பூ வாசனை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்ருக்கீங்க. அந்த போஸ்டரில் வர மாதிரி ஒயிட் கலர் ப்ளவுஸு, க்ரீன் கலர் saree தான் கட்டியிருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் வராரு. ரொம்ப பசிக்குதோ? ஆ ஆ இல்லை இல்லை இல்லை, நான் நான் சும்மா தான் சாப்பிட்டேன். சாரி, சாப்பிட்டு தப்புண்ணா. ஏய் இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலான்னு அங்கே ஓரமாக நின்றுட்டுருந்தேன். நீ பாட்டுக்கு வந்த, சுற்றி பார்த்த, ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்ருக்க. என்னை காணோன்னு உனக்கு கவலையே இல்லையா? ஆ ஆ அது வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி. ம் சரி, ஓகே, உட்காரு, பேசலாம் கொஞ்சம். உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு, உட்காரு. ம் சரி, ஓகே அப்படின்ட்டு அப்படியே உட்கார்றீங்க. அப்போது ஜெமினியே அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக இப்போவே வந்து டைவர்ஸில் சைன் வாங்கிடுவார், டைவர்ஸ் நோட்டீஸில் வந்து சைன் வாங்கிடுவார் அப்படின்ட்டு அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. ஜெமின் பார்த்துட்டு, என்ன இப்படியே பார்த்துட்ருக்க? நான் மணமேடையிலையும் பார்த்தேன், இப்படி தான் வந்தேன், பாவமாக அப்படியே போட் பண்ணிகிட்டே வர மாதிரி தான் வந்தேன், இப்போவும் அப்படியே தான் பண்ணுறேன். என்னாச்சு உனக்குலாம்? இப்படி என்ன தான் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து அது அது வந்து நான் கேட்டால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? எடுத்துக்க மாட்டேன், சொல்லு. இல்லை, உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணீங்களா? ஆமாம், எனக்கு ஓகே தான். நான் உன் ஃபோட்டோ பார்த்து ஓகே சொல்லி தான் கல்யாணம் ஆச்சு. அதில் என்ன உனக்கு டவுட்? இல்லை, நீ என்ன? நான் வந்து பிளாக் ஷேடில் இருக்கேன். என்னத்த பிளாக் ஷேடு? எனக்கு பிளாக் ஷேட் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா? எனக்கு உன்னோட ஃபோட்டோ பார்த்தோன்னே அப்படியே தூக்கிட்டு வந்துடலாமான்னு தோணுச்சு. எங்கள் அப்பா தான் 1 வீக் கழிச்சு தான் வந்து மேரேஜுன்ட்டாரு. நான் நெக்ஸ்ட் டேவே மேரேஜுன்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அப்பா கேட்கவே இல்லை தெரியுமா? என்னது நெக்ஸ்ட் டேவே மேரேஜா? அப்படின்ட்டு அப்படியே வியர்ட் ஐஸோட பார்த்துட்ருக்கீங்க. அவங்க கண்ணாமணிலாம் வெளியில் வந்துடும் போல் இருக்கு. உங்களுக்கு அவ்வளோ ஷாக்கு. ஜிமின் இருந்துட்டு, ஏய் என்ன ஆச்சு? ஏன் இப்படி பார்த்துட்ருக்க? எனக்கு பயமாக இருக்குது. ஏன் இப்படி கண்ணாமூடிலாம் வெளியில் வர மாதிரி பார்த்துட்ருக்க? அது 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 வந்து எனக்கு, ஏன் அப்படி சொல்கிறீங்க? நானே கருப்பாக இருக்கேன், நீங்கள் ஒயிட்டாக இருக்கீங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்காது, எதுக்கு ஓகே சொன்னீங்க? எனக்கு எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. அதுதான் நான் அப்போது இருந்து நர்வஸாகவே இருக்கேன். அட பாவி! ஐயோ! இதுக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமாவது பேச விடுங்கடா, நான் ஒரு கிஸ்ஸாவது அடித்து கரெக்ட் பண்ணி வைக்கிறேன்னு நான் சொன்னேன். எவனும் கேட்கல. இப்போ பாரு, ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் வந்து உட்காந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு வாக்குவாதம் பண்ணிட்டுருக்கா. இது வாக்குவாதம் பண்ணுற நேரமாடி? காலையிலேருந்து அவன் பரபரன்னு இருக்கான். நீ வேற ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அப்படியே கேட்குறாரு. உங்களுக்கா ஒன்றுமே புரியல? என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள்? எனக்கு சுத்தமாக புரியலை. ஏய், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா? நீ கருப்பாக இருந்தா என்ன, கருப்பாக இல்லைன்னா கருப்பாக தான் இருக்கணும், கருப்பாக மட்டும்தான் இருக்கணும். எனக்கு அப்படி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். பிளாக் ஸ்கின் டோன் பொண்ணுங்க தான் எவ்வளோ அழகு தெரியுமா? அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவே என்னை விட்டா அப்படின்ட்டு அப்படியே உங்கள் சீக்ஸ் எல்லாம் பிடிக்க வராரு. நீங்களா என்ன பண்ணுறீங்க? ஏய், நான் உன் புருஷன்டி, தொடக்கூடவா கூடாது? தொடணுமா? சரி, ஓகே. அப்பா, இதுக்காவது பர்மிஷன் கொடுத்தியா அப்படின்ட்டு டக்குன்னு வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் சீக்ஸ் எல்லாம் அப்படியே பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு, இதை பிடிக்க எனக்கு இவ்வளோ நேரமாச்சு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளேயே, முடியலப்பா அப்படின்ட்டு அப்படியே சீக்ஸை பிடிச்சி அப்படியே எங்களே அட்மைட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம். என்ன இவர் பிடிச்சிருக்குங்கிறாரு, பிளாக் ஸ்கின் டோன் மட்டும்தான் பிடிக்குங்கிறாரு. ஒன்றும் புரியலையே, என்ன நடக்குதுங்க? நாம் நினச்சதுக்கு நேராக ஆப்போசிட்டாக நடக்குது. நாம் நினச்சது உள்ளே வந்தோன்னா அப்படியே டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருவாரு, அப்படி சைன் பண்ணிவிட்டு தூங்கி எந்திரிச்சு போகிறது தான் பாக்கின்னு நினச்சேன். இவர் என்ன இப்படி பேசிகிட்ருக்காரு அப்படின்ட்டு போய் பார்க்குறீங்க. ஜிமினா, ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு.
என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? ஏய் இது நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்க? இல்லை எனக்கு கொஞ்சம் டைம். அதெல்லாம் முடியாது, வாய்ப்பே இல்லை. நான் முடியவே முடியாது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒழுங்கு முடியாது வந்துரு அப்படிங்கிறாரு. நீங்களா? இல்லை உங்களுக்கு இந்த மேரேஜ் ஓகேவா அப்படிங்க நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மேரேஜ் ஓகேவான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அடிங்க அப்படின்ட்டு அப்படியே ஷோல்டர் பிடிச்சி பெட்டில் அப்படியே போட்டு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு நடக்குதுடா. உங்களுக்கு வந்த ஷாக்கு, என்ன இவர் இப்படியே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. நைட்டு ஒரு 2:00 ஆகிருக்கும். உங்களை ஜிமின் விடுற மாதிரியே இல்லை, ஒரு வழி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஜிமின் விட்டு வந்து விலகி போகிற மாதிரியே பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை விலகிற மாதிரியே விடலை. அப்படியே உங்களை வந்து பேக் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சி அப்படியே தூங்கு, மார்னிங் வந்து எப்படியும் கதை தட்டுவாங்க, அப்போ எந்திரிச்சா போதும், அது வரைக்கும் நல்லா தூங்கு சரியா அப்படிங்கிறாரு. நீங்களா? சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே வெக்கப்பட்டு சொல்கிறீங்க. அப்படியே பார்த்துட்டு ஜிம்மின் இருந்துட்டு அவங்கள பெட்ஷீட்லாம் எடுத்து போற்றி விட்டுட்டு இந்த சைடு திரும்ப இந்த திரும்பிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே திரும்புறீங்க. அப்படியே பார்த்துட்டு ஐயோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கா, இந்த கலர் அப்படியே எனக்கு வந்துட்டா செம்மையாக இருக்குமே. என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ நடந்ததுக்கப்புறமா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்டி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா, என்கிட்ட இருந்து விலகி போகலான்னு மட்டும் நினைக்காத, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே, இங்கே வா. வந்துட்டேன் பா. உங்களை தாண்டி வச்சு செய்யலாம். உனக்கெல்லாம் ஹிக்கிமா கொடுத்தா வெளியில் தெரியாது, அதுவே எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா அப்படின்ட்டு அப்படியே வந்து நெக்கில் வந்து ஒரு ஹிக்கி மார்க் கொடுக்குறாரு. ஆனால் அது உங்களுக்கு தெரியுது. என்ன தெரியுது? தெரியும்னு தான் கொடுத்தேன். தெரியாதுன்னு சொன்னீங்க. சொன்னால் அது நிஜமாக ஆயிடுமா என்ன? அது வந்து தெரியத்தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுவீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் உங்களை டோர் நாட் ஆகுது. நீங்கள் அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வந்துட்டு இங்கே என்ன நடந்துச்சு நேற்று நைட்டு, இவர் நம்மளை பிடிச்சிருக்குங்கிறாரா? எப்படி? வாய்ப்பு இல்லையே. எல்லோரும் நம்ம கிண்டல் தானே பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முதல் கொண்டு புருஷன் நல்லா கலராக இருக்கான், செம்மையாக இருக்கான், நான் கூட கல்யாணம் பண்ணிப்பேன், உனக்கு போய் உன் புருஷனுக்கு அந்த ஆளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே அப்படின்ட்டு விட்டு என் ஃப்ரெண்ட்ஸே ஓட்டினாங்க. இங்கே என்னதான்ப்பா நடக்குது ஒன்றுமே புரியலையே எனக்கு. நான் கருப்பாக இருக்கேன், அவர் வெள்ளையாக இருக்கார், 2 பேரும் சேர்ந்தோம். நேற்று நைட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒயனா ரொம்ப நேரமாக கதவை தட்டிகிட்டு இருக்காங்க. நானே தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டேன். போய் பார்க்குறியா? இதோ போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே பதட்டத்தோடு போகிறீங்க. அவங்க கையை அப்படியே பிடிச்சி, இங்கே பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா, இதுக்கு மேலே என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, நான் பிளாக் ஸ்கின் என்ன பிடிக்கலையா அப்படின்லாம் நீ புலம்பாத, புரிஞ்சுதா? எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடி பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படியே சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. சரிங்க வா, மார்னிங் கிஸ் கொடுத்துட்டு போ. மார்னிங் கிஸ்ஸா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பிடிச்சி லிப்லாக் பண்ணுறாரு. ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் போயிருக்கோம். வெளியில் டோரை பாட்டுக்கு தட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்களா? விடுங்க வெளியில் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் சிரிச்சுட்டே உங்களை விட்டுட்டு போ அப்படின்ட்டு அவர் அப்படியே படுத்துக்கிறாருடா. நீங்கள் போயிட்டு அப்படியே டோர்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க. வெளியில் உங்கள் அத்தை தான் நின்றுட்டுருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு, அப்போ என் பையன் ஒன்று விட்டுட்டானா கண்டிப்பாக காலையில் வரைக்கும் நீ தூங்கியிருக்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். அத்தை என்னத்தை சொல்கிறீங்க? ஆமாம்மா, அவன் தான் உன் ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த பாய் பாஞ்சிட்டு இருந்தானே, எப்படா உன்னை கண்ணில் காட்டுவோன்னு, அதனால தான் உன்னை கண்ணிலே காட்டாமல் வச்சிருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் சும்மாவா விட்டுருப்பான் நேற்று நைட்டு? என் பையனாச்சே, எனக்கு தெரியாதா என்ன? நல்லா தெரியும், அவன் கண்டிப்பாக சும்மா விட்டுருக்க மாட்டான். நீ செம்ம டயர்டாக இருந்தால் தயவு செஞ்சு படுத்து தூங்கு, நீ மத்தியானத்துக்கு மேலே எழுந்திரிச்சா போதும். இல்லை நான் நல்லா தான் இருக்கேன். ஓ அப்படியாடா, சரி ஓகே வா, நான் அப்போது குளிச்சுக்கிறியா? சரி தான் ஓகே. உன்னோட ட்ரெஸ் எல்லாம் அந்த பாக்ஸில் இருக்குடா, எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, அங்கே இருக்குது. நீ அந்த ட்ரெஸ் மாற்றிட்டு கீழே வந்துடு சரியா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க,
பார்த்து வா. ம் ம் சரி தான் ஓகே. ஐயோ! இவன் பிடிச்சி கடிச்சு வச்சுட்டானா நாய். டேய் என் மருமகளையாடா கடிக்கிறேன். அம்மா போம்மா. அவ என் பொண்டாட்டி. தெரியுதுடா, யாராவது பார்த்தாங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க. பாவம்டா என் மருமக. ஏன்டா இப்படி பண்ற? ம்மா போயிரும்மா, கடுப்பேத்தாத போயிரு. சரி சரி சீக்கிரம் வந்து சேருங்க 2 பேரும் அப்படின்ட்டு அவங்க அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு உங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. ஐயோ இவர் என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் குளிச்சுட்டு வர்றீங்க. வெளியில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் வைனா, என்னடி என்னாச்சு நேற்று நைட்டு? செம்ம ஜாலி தான் போல. ஏய் என்ன ஒரு டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்க சொல்லிட்டாரா, சைன் பண்ண சொல்லிட்டாரா, கொடுத்துட்டாரா அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. நீங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் வந்து இவ சொன்ன மாதிரி தான் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நேற்று நைட்டு செம்மையாக இருந்தது தெரியுமா அப்படிங்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வாயில் கை வைக்கிறாங்க. உங்களை ஃபஸ்ட்டு வந்து கேட்டாங்களா என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டது தான் வந்து உங்கள் பெஸ்டி. அவள் தான் சொல்லியிருப்பா. ஏய் அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குடி, அவர் உன்னை பார்க்குறதே தெரியுதுல்ல, ரொம்ப பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுறாரு, நீ எதுவும் போட்டு குழப்பிக்காத அப்படின்பா. நீங்கள் தான் இல்லை நான் டார்க் ஸ்கின்னாக இருக்கேன், எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. ஓ எனக்கே நர்வஸாக இருக்குடி, நீ மட்டும் ஏன்டி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்டே இருந்திருப்பா. நீங்கள் வந்து அப்படியே வந்து அவரை இக்னோர் பண்ணிட்டு பேசிகிட்டே இருந்திருப்பீங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது கேட்டு தான் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் பெஸ்டீஸ் சொன்னதை கேட்டிருக்கவே மாட்டீங்க. அவருக்கு நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இப்போ பார்த்தியா நான் சொன்னது தான் நடந்துச்சு. இதுக்கு மேலேயாவது நான் சொல்கிறத கேளு ஓகேவா? நான் சொல்கிறத கேளு. பெஸ்டி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் சரியா? சரிடி ஓகே அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், வைனா இங்கே வா. இதோ வந்துட்டேங்க அப்படி வெயிட் பண்ணுங்க ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. இப்போ உங்கள் பெஸ்டி தான், 5 மினிட்ஸ்லாம் வேணாம், ரொம்ப டைம் எடுத்துக்கோ சரியா? ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே மார்னிங் உன்னை கூப்பிடுறாருன்னா பார்த்துக்குவேன் எப்படின்னு. போய் என்ஜாய் பண்ணுடி, பாய், நாங்கள் அப்படியே கிளம்புறோம். ஏய் இல்லை வெயிட் பண்ணுங்க, நான் வந்து எங்களுக்கு தெரியும் சரியா, இது கூடவா தெரியாமல் இருக்கும், நாங்கள் கிளம்புறோம்டி, பாய் பாய் பாய். பாய்டி அப்படின்ட்டு அவங்க உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் ஜிமின் தான் அவங்கள அப்படியே அள்ளி அணைச்சிக்கிறாரு. என்னடி வெளியில் போனால் அங்கேயே உட்காந்துட்ருக்க, உள்ள அவன் புருஷன் இருக்கான், அவனுக்கு குளிக்கிறதுக்கு துண்டு எடுத்து கொடுப்போம், ட்ரெஸ் எடுத்து வைப்போம், ஏதாவது இருக்கா? நீ பாட்டுக்கு போயிட்ட அப்படின்ட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காருங்க. ஹிப்போட பிடிச்ச மாதிரி அப்படியே ஹக் பண்ணியிருக்காரு. ஹக் பண்ணிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே முட்டை முட்டை கண்ணோட ஜிமினியே பார்த்துட்ருக்கீங்க. ஏய் என்னடி இப்படியே பார்த்து நான் மூடு ஏற்றுற தெரியுமா நீ? வா மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகலாம், இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஜிமினா ஜிமினா விடு ஜிமினா, என்ன ஜிமினா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? ஐயோ இந்த வாய்ஸில் என் ஜிமினான்னு என் பேரை கேட்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு, அப்படியே ஜிவ்வுன்னு ஏறுதுடி தலைக்கு. சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ் எல்லாம் அப்படியே வந்து கப் பண்ணுறாரு. அப்போ உங்கள் அத்தை தான் வைனா அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த வந்துட்டு ஐயோ கூப்பிட்டாங்களா? ஏய் போகாத நில்ல, நான் போகிறேன், நீங்கள் தான் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டீங்க எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு, அப்புறம் என்ன நான் எடுத்து தரணும்? எனக்கு பிடிச்ச கார் தான் இது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வாங்க வெளியில் வாங்க. எங்கள் அம்மா இருக்கே வச்சுக்கிறேன், அதுக்கு ஒரு வாரம் போட்டோம், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போயிடுவாங்கள்ல, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு இருக்குது அப்படின்ட்டு அப்படியே வெளியில் பின்னாடியே வராருங்க. பின்னாடியே எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. உங்களுக்கு தான் எம்பாரசிங்காக இருக்குது. அவர் அதெல்லாம் கண்டுக்க கூட இல்லை. என் பொண்டாட்டி நான் போவேன், என் வேணால் சிரிச்சுக்கோங்கடா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு. நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்காரு. உங்களை வந்து அப்படியே கயிறு வந்து மாற்றுவாங்கள்ல, அவங்க தாலி கயிறு மாற்றுவாங்கள்ல, அதை கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அவங்க பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிறாரு. டேய் ஜிமினா மானத்தை வாங்காதடா, போடா போய் அங்கே உட்காருடா, ஜென்ஸ் எல்லாம் இருக்காங்க. அம்மா ஏன் பொண்டாட்டி தானம்மா இவன், அப்போ ஏன் பக்கத்தில் தானே உட்காந்து நான் தானே சரடு மாற்றணும், நான் தானே தாலி காட்டினேன். டேய் இந்த லேடிஸாக மாற்றிக்கிறதுடா, போடா மானத்தை வாங்காதடா, போய் தொலைடா அப்படிங்கிறாங்க. நீங்களா? ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் போகணுமா? கொஞ்ச நேரம் போய் உட்காருங்க, நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடுறேன். போய் ஆகணுமா? ஜிமின்
சரி சரி போகிறேன், டென்ஷன் ஆகாத போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே போய் உட்காந்துட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. பக்கத்தில் எல்லாம் அவங்க சித்தப்பா மாமான்னு உட்காந்துட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. மாப்பிள்ள என்னடா சுத்தமாக கவுந்துட்ட போல இருக்கு அப்படின்றாங்க. ஜிமின் கிட்டேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவர் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. அவங்க பேசுகிறது உங்களுக்கு வரைக்கும் கேட்குது. அவர் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அப்படியே தாலி சீரெல்லாம் மாற்றுறாங்க. ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். எல்லா ரிலேட்டிவ்ஸும் அனுப்பி வச்சுட்டு அப்பா போய் தொலைஞ்சாங்கடா, இனிமேல் என் பொண்டாட்டி கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு குடுகுடுன்னு உள்ளே ஓடி வராரு. ஏன்னா நீங்கள் கிச்சனில் இருந்திருப்பீங்க. அவர் கிச்சனுக்கு வந்துட்டு இப்படியே பார்க்குறாரு. நீங்கள் வெறுக்க சமைச்சிட்ருக்கீங்க. அப்படியே வந்து பேக் செக் பண்ணிவிட்டு வா இப்போ தான் நம்மளை ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. ஐயோ ஏங்க நான் குக் பண்ணிட்டுருக்கேன் கிச்சன்லேயுமா, தள்ளி போங்க நைட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஏய் நைட்டு வரைக்கும்லாம் தாங்காதுடி வாடி அப்படிங்கிற. ஏங்க இது மார்னிங் 11 o'clockங்க. நீங்கள் பண்ணுறனால தான் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்து எல்லாத்தையும் அனுப்பி வச்சிட்டிங்க. எல்லாம் என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் என்னமோ நினச்சி போகிறாங்க. என்னோட அவசரம் எவனுக்கும் புரியாது. ஒழுங்கு மரியாதை வந்துரு. ஏங்க என்னங்க 1 வீக்காக ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்றைக்கி என்னால் முடியாது போங்க. நான் அத்தை கூட தான் இருக்க போகிறேன். இன்றைக்கி அத்தை கோவிலுக்கெலாம் போகலான்னு சொல்லியிருக்காங்க. நான் குளிச்சிருக்கேன். இந்த குக் பண்ணி வச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு ஏய் வேண்டாம், புருஷன் தான் கண் கண்ட தெய்வம். ஒழுங்கு மரியாதை வந்துரு. இல்லைன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். கோவிலுக்குலாம் இன்னும் 1 இயர்க்கு நீ கேட்டுறாத. எனக்கு ஃபுல்லாக நீ வேணும். அப்படியே உன்னை அப்படியே தூக்கி சாப்பிடணும் போல் இருக்குடி. ஐயோ ஏங்க இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க? டேய் ஜிமினா என்னடா பண்ணிகிட்டு இருக்க கிச்சனில்? அது அது வந்தம்மா, நான் வந்து ஒயினை கூப்பிட வந்தம்மா. ஏதோ என்னோடய ட்ரெஸ்ஸை ஒன்று காணோம், தான் எடுத்தாலான்னு கேட்கலாம். டேய் நீ போடுறது பேண்ட் ஷர்ட்டு, அவள் கட்டுறது சாரீ, எப்பட்றா அவள் எடுத்திருப்பா? அம்மா நான் என் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போகிறேம்மா, நீ குக் பண்ணுமா. என்னம்மா வந்த மருமகளை 1 வீக்லேயே குக் பண்ண வச்சுட்ருக்க, குக் பண்ணுமா நீ அப்படின்ட்டு அப்படியே இவங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களா அவங்க அத்தையை பார்த்தா அப்படியே அசடு வளைஞ்சி சிரிச்சிட்டு போகிறீங்க. உங்கள் அத்தையா நடத்து புதுசாக கல்யாணமானால் இப்படி தான் இருக்கும் தெரியும் அப்படின்ட்டு அவங்க அப்படியே தாட்டி வச்சிடுறாங்கடா. அப்படியே ஹாப்பியாக போகுது உங்கள் லைஃப். உங்களுக்கு இருந்த குழப்பம்லாம் நீங்கி ஜிம்மினுக்கு உங்களுக்கு பேக் ஸ்கின்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவரும் வந்து அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு வந்து செம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வந்து லைஃப் போயிட்டுருக்குடா. ஹாப்பி என்டிங். இந்த குழப்பம்லாம் நீங்கி ஹாப்பியாக ஜிம்மின் கூட லைஃப்பை லீட் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகேவா? பிளாக் ஸ்கின் டோனில் வீடியோ கேட்டிங்க, போட்டுட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு தெரில. கேட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிடுங்கடா. ஏன்னா எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நான் ஏதாவது சொதப்பிட்டேனா அப்படின்ட்டு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. எனக்கு வந்து சொல்லுங்கள். ஓகேவா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கடா. உங்கள் கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேவா? பாய்டா. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.